இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வசுந்தரா, வசுந்தரா. என்ன அமுதா? வசுந்தரா, நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். நான் கட்டுறதுக்கு புடவை வேணும்னு கேட்டிருந்தேன். அதுவா இருக்கும். கரெக்டா சொல்லிட்ட. பாத்தியா? இந்தா பாரு. எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. அமுதா, என்ன ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு? இதுல ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு உனக்கா? எனக்கு இல்ல, வானதிக்கு. வானதிக்கா? அவளுக்கு எதுக்கு இது? ஆமா வசுந்தரா, ஒரு நாள் இந்த ராஜேஸ்வரியும் வானதியும் இதோ இப்படிதான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புடவைய கட்டிக்கிட்டு ஒரே மாதிரி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பயங்கரமா வெறுப்பேத்திட்டாங்க. அதான் அன்னைக்கு அவங்க என்ன வெறுப்பேத்தின மாதிரி இன்னைக்கு நீ அவங்கள வெறுப்பேத்தணும். அதுக்காக தான் ஒரே மாதிரி ரெண்டு புடவைய வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல ஒண்ணு நீ கட்டிக்கோ, ஒண்ணு வானதி கட்டிக்கிட்டோம். அத பார்த்து ராஜராஜேஸ்வரி நல்ல வயிறு எரியணும். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். சரி, நீ போய் கீழே. நானும் வானதியும் எப்படி ரெடி ஆகி வரோன்னு மட்டும் பாரு. வாங்க வாங்க வாங்க. இங்க பாரு வானதி, மேட்சிங் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நல்லா எரியுதா? சரி சரி போ, கோவிலுக்கு நேரமாச்சு. போ போமா. புடவை நல்லா இருக்காமா? அழகா இருக்கு. வாங்கோ, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம்மா. எங்களுக்காகவா? எதுக்கு? என்ன இப்படி கேட்டுட்டீங்கம்மா? நீங்க ராஜேஸ்வரி அம்மாவோட சம்பந்திங்கும் போது அதுக்கு உண்டான மரியாதையோட கோயிலுக்குள்ள வரவேற்கிறதுன முறையா இருக்கும். இது ராஜேஸ்வரி அம்மாவோட சம்பந்திக்கு இந்த கோயில் சார்பா நாங்க கொடுக்கிற பூரண கும்ப மரியாதை. இதை நீங்க மனசார ஏத்துக்கணும். அடேங்கப்பா, அந்த ராஜேஸ்வரி அம்மாவோட சம்பந்தியா நடிக்க வந்ததுக்கே இவ்ளோ மரியாதை கிடைக்குதுன்னா நிஜமாவே அவங்க சம்பந்தியா நான் வந்தா ராஜ மரியாதை தான் போலயே. சதமானம் பவதி சதாயத் புருஷ சதேந்திரியே போடுங்க. ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகபத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுகு. பூரணிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்க சுமங்கலி பவ. சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. வானதி, நீ நீ சாமிக்கு விளக்கேத்துறதா வேண்டிக்கிட்ட. நீ கடைக்கு போய் விளக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா? சரி, வாங்கிட்டு வரேன். ஏன் இங்க வந்த? எதுக்கு இப்படி என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? அடி பாவி, கட்டுன புருஷன் இத்தனை நாள் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கானே, அவனை எப்படி இருக்கேன்னு கேப்பன்னு பார்த்தா ஏன் வந்தன்னு கேக்குற? ஐயோ, சரி அது இருக்கட்டும். நீ எப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த? ஐயோ, கஞ்சா கேஸ்ல மாட்டினா அவ்வளவு சீக்கிரம் வெளியில விட மாட்டாங்களே. உண்மையிலேயே நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி தான் வந்தியா இல்ல தப்பிச்சு ஓடி வந்தியா? யோ, கொஞ்சம் வாய் மூடியா. யோ யோ. அப்புறம் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீயும் உன் கூட வந்த அந்த பொண்ணு ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு இருந்தீங்க. யார் அந்த பொண்ணு? யோ, அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற?
நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அவ வந்துட்டா. கிளம்பு. சரி இப்ப நான் போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எப்போது பணம் தேவைப்படும் போது உனக்கு ஃபோன் பண்றேன். இந்த மாதிரி 500 1000 கொடுத்து அனுப்பு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. யார் அவரு? தெரியல வானதி, ஏதோ ஆதரவு இல்லாதவர் போல. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டாரா? நாம தான் கஷ்டம்னு யார் வந்து கேட்டாலும் உடனே கர்ணனை மாறிடுவோமே. அதான் கையில இருந்த பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஆண்டவன் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததே இப்படி இல்லாதவங்க யாராச்சும் உதவின்னு வந்து கேட்டா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தானே. என்ன சொல்ற வானதி? உண்மைதான். சரி சரி வா, ராகு காலம் வரத்துக்குள்ள போய் விளக்கேத்திருவோம். போ போ போ, போ. உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா. என்னங்க பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. அது இல்ல ராஜே, காலையில இருந்து ஒத்தையாளா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிய, அதான் உன்னை உற்சாகப்படுத்தலான்னு பாடினேன். ராஜி, மே ஹெல்ப் யூ? கொடு கொடு. என்ன ராஜி, விதவிதமா சமைச்சு வச்சிருக்க போல இருக்கு. அசத்தலா இருக்கேம்மா. விருந்தாளி ஷோ விருந்தாளின்னு சொல்றேன் பாருங்க. சம்மந்திக்கு என் கையால சமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். அதான் கோவில்ல இருந்து பசியோட வருவாங்க இல்லையா, அவங்களுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சாச்சு. ஓகே, கலக்கு. ம். சம்மந்தி, தரிசனம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்தது. பூரண கும்ப மரியாதையோட வரவேற்று கூட்டிட்டு போனாங்க. நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீங்க வானதியோட அம்மா இல்லையா, அதான். ஐயர்கிட்ட நம்ம சம்மந்தி வருவாங்க அப்படின்னு போன் பண்ணி சொன்னேன். நீங்க தான் போன் பண்ணி சொல்லிருந்தீங்களா? சக்தி வாய்ந்த தெய்வம் அது. நல்லவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும், கெட்டவங்கள அடிச்சு அடிச்சு துரத்தும். சரி சம்மந்தி, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஐயோ சம்மந்தி, நாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வானதி, நீ அம்மாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. வாமா வா.